போன வருஷம் ஃபுல்லா என்னோட லைஃப்ல நிறைய டிராபேக்ஸ் இருந்துச்சு. ஓகே, அதுல மெயினா நான் பார்த்த ஒரு டிராபேக் என்னன்னா, நான் ஒர்க் அவுட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. ஏன்னா எனக்கு இந்த ஜாயிண்ட் வந்து தேஞ்சிருச்சு. ஸோ அதனால நீங்க வெயிட் அதிகமா லிஃப்ட் பண்ணக்கூடாது, வெயிட்டே லிஃப்ட் பண்ணக்கூடாது இப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஒர்க் பண்ண முடியல, ஒர்க் அவுட் பண்ண முடியல. அண்ட் ஸோ நிறைய டிராபேக்ஸ், லைஃப்ல பர்சனல் நிறைய இஷ்யூஸ், வீடியோ சரியா போஸ்ட் பண்ண முடியல, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் சொல்லி நிறைய அப்படியே போயிடுச்சு. அந்த மாசத்துக்கு அப்புறம் ஒரு காலிஸ்தெனிக்ஸ் ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லி அந்த ஒர்க் அவுட் வந்து என் கண்ணில் படிச்சு, அது வரைக்கும் எனக்கு காலிஸ்தெனிக்ஸ் ஒர்க் அவுட்னா என்னன்னே தெரியாது. ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் என்னோட லைஃப்ல இந்த டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறதுக்கு அந்த காலிஸ்தெனிக்ஸ் ஒர்க் அவுட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அந்த காலிஸ்தெனிக்ஸ் ஒர்க் அவுட்னா என்ன, இதோட பேசிக்ஸ் என்ன, அண்ட் அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ், இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அண்ட் ஸோ என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இதுவும் வந்து எண்டில் வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் யாரெல்லாம் ரொம்ப பிஸியாக இருக்கேன், என்னால் வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியாது, என்னால் ஜிம்முக்கு வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது, என்னால் ஜிம் போக முடியாது நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த வீடியோ இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஸோ லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபைன், காலிஸ்தெனிக்ஸ் ஒர்க் அவுட் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்க. பட் காலிஸ்தெனிக்ஸ் ஒர்க் அவுட்னா என்ன? இது எந்த ஒரு வெயிட்டும் இல்லாம, ஐ மீன் இப்போ ஜிம் போறோம் அப்படின்னா ஒரு பார்பெல் இருக்கும், டம்பல் இருக்கும், ஸோ இல்லை ரோயிங் மிஷின் இருக்கும். ஸோ இது எதுவுமே இல்லாம நம்மளோட முழுக்க பாடி வெயிட்டை மட்டுமே வச்சு நம்ம பாடியை ட்ரெயின் பண்றது பேர் தான் காலிஸ்தெனிக்ஸ் ஒர்க் அவுட். ஓகே, அண்ட் ஸோ இதோட பேசிக்ஸ்லாம் எனக்கு வந்து எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம பண்ண போகிறது மூணே தான். ஒன்று, ஒரு நாள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் புஷ்அப்ஸ் பண்ண போகிறோம். செகண்ட் டே ஃபுல் அப்ஸ் பண்ண போகிறோம். தேர்ட் டே ஸ்குவாட்ஸ் பண்ண போகிறோம். ஃபோர்த் டே ஜஸ்ட் ஒரு வாக்கிங்கோ ரன்னிங்கோ பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஸோ 4 days ஆஃப் ஒர்க் அவுட் வந்து இதில் கம்ப்ளீட் ஆகிடும். அண்ட் ஸோ நான் ஸ்டார்டிங்கில், ஐ மீன் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது புஷ்அப்ஸில் ஆரம்பித்தேன், தென் புல் அப்ஸ் பண்ண ஆரம்பித்தேன், தேர்டு ஸ்குவாட்ஸு, ஃபோர்த்து வாக்கிங் ஆர் ஜாகிங். ஸோ இப்படி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டு போக நான் ஒர்க் அவுட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணேன். அண்ட் ஸோ ஒர்க் அவுட் ஸ்டைல்ஸே நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணேன். ஸோ இது எல்லாமே சூப்பரான விஷயம். காலிஸ்தெனிக்ஸ் ஒர்க் அவுட் நான் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. காலிஸ்தெனிக்ஸ் ஒர்க் அவுட் நீங்கள் வந்து பிஸியாக இருக்கீங்க, உங்களால் ஜிம்முக்கு போக முடியாது, இல்லை ஜிம்முக்கு உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியாது, அண்ட் ஸோ டயட் இதெல்லாம் என்னால் பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலாம். எவ்வளோ பெரிய ரூம் ஸ்பேஸ் வேணும், என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வேணும்னா, மேபி நீங்கள் பக்கத்தில் இருக்க பார்க்கில் போய் கூட நீங்கள் ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். ஜஸ்ட் புஷ்அப்ஸ் அண்ட் ஸோ புல்அப்ஸ் அண்ட் ஸ்குவாட்ஸ், ஃப்ரீ ஸ்குவாட்ஸ். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் ஸோ இது எல்லாமே காலிஸ்தெனிக்ஸ் பற்றி. ஸோ இதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா? ஸோ அதை பற்றி பார்ப்போம். அட்வான்டேஜ் நம்பர் 1 என்ன அப்படின்னா, இதுக்கு எக்யூப்மெண்ட் தேவையான்னு கேட்டால் எந்த விதமான ஒரு எக்யூப்மெண்ட், எந்த விதமான ஒரு சோர்ஸும் தேவை கிடையாது. முதல் விஷயம். செகண்டு, முழுக்க நம்மளோட பாடி வெயிட்டை மட்டுமே வச்சு தான் நம்ம ட்ரெயின் பண்ண போகிறோம். ஓகே. தேர்டு, எங்கே வேணாலும் ஒர்க் அவுட் பண்ணலாம். இங்கே தான் ஒர்க் அவுட் பண்ணணும். ஜிம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஜிம் போனால் தான் என்னோட பாடியை நான் ட்ரெயின் பண்ண முடியும்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? பட் இதுக்கு அப்படி தேவை கிடையாது. நம்ம வீட்டில் இருந்தே நம்மளோட ரூமில் கூட நம்மளோட ஒர்க் அவுட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய ஸ்கில்ஸ் இருக்குது. பட் நம்ம தமிழ்நாட்டில் இது பெருசான ஒரு ரீச் கிடையாது. பட் ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்குன்னே தனியாக வந்து ஒரு ஷோ மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இதுக்குன்னே நிறையா ஸ்கில்ஸ் இருக்குது. ஸ்ட்ரீட் ஒர்க் அவுட்ஸ் நிறையா இருக்குது, ஃப்ரீ ஸ்டைல் ஒர்க் அவுட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இதில் இவ்வளோ கேட்டகரி ஆஃப் ஒர்க் அவுட்ஸ் வந்து இருக்குது. ஃபைனல் நம்மளோட ஸ்ட்ரென்த்தை நம்ம கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகே, நம்மளோட பாடி வந்து ஒரு 65 kgs, அந்த 65 kgsையும் நீங்கள் உங்களோட 2 கையால் லிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ உங்கள் உடம்புல இருக்க ஸ்ட்ரென்த் எந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிறத யோசிச்சு பாருங்கள். ஏன்னா நான் என்னோட பாடி வெயிட்டை நான் வந்து என்னோட கையை மட்டுமே வச்சு நான் வந்து லிஃப்ட் பண்ணுறேன். ஸோ அப்படிங்கும்போது என்னோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுது இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது. ஓகே, இதெல்லாம் அட்வான்டேஜஸாக இருந்தாலும் கூட டிஸ்அட்வான்டேஜஸ், என்றைக்குமே நிறைய நல்ல விஷயம் இருந்துச்சுன்னா கெட்ட விஷயம்னு கண்டிப்பாக ஏதோ ஒன்று இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இதுலேயும் இருக்குது. இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, ப்ராக்ரெசிவ் ஓவர்லோட் பண்ண முடியாது. ஜிம் போகிறோம், ஃபர்ஸ்ட் ஒரு 5 கிலோ தூக்குறோம், அடுத்து வந்து ஒரு 6 கிலோஸ், அடுத்து வந்து ஒரு 10 kgs போகிறோம் அப்படின்னா, பட் இங்கே நம்மளால் அந்த அளவுக்கு பண்ண முடியுமான்னு கேட்டால் அது பண்ண முடியாது. ஓகே, ஜஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட பாடி வெயிட். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 10 புஷ்அப்ஸ் போடுறீங்கன்னா, அடுத்து ஒரு 2 months 3 months கழிச்சு 20 புஷ்அப்ஸ் போட்டால் தான் உங்களுக்கு அந்த ஒரு ஃபீலே இருக்கும். தென் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 50 புஷ்அப்ஸ் போட்டால் தான் ஒரு ஃபீலே வந்து கிடைக்கும். ஸோ செகண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம பொசிஷன் ஒன்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணால் கூட ஒர்க் அவுட் வந்து வேற ஒரு மசிலுக்கு வந்து ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிடும். லைக் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஜிம்மே போறீங்க, பெஞ்ச் ப்ரெஸ் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த பெஞ்ச் ப்ரெஸ் வந்து செஸ்ட் கிட்ட வச்சு போடணும். நீங்கள் அதை கொஞ்சம் இப்படி வச்சு போட்டிங்கனாலுமே அது ஷோல்டர் கொடுக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே புஷ்அப்ஸ் கரெக்டாக செஸ்ட்னா அந்த செஸ்ட் வேரியேஷனுக்கு பண்ணணும், ஷோல்டர்னா அந்த ஷோல்டர் வேரியேஷனுக்கு பண்ணணும். கொஞ்சம் சேஞ்ச் ஆனாலும் அங்கே வந்து மசிலுக்கு வந்து கொஞ்சம் இதாகும். தேர்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, தமிழ்நாட்டில் காலிஸ்தெனிக்ஸ் ஒர்க் அவுட் அப்படிங்கிறதுக்கு பெரிய ஒரு ஸ்கோப்புங்கிறது கிடையவே கிடையாது. மேபி ஃபியூச்சரில் இன்னும் ஒரு 5 years இல்லை ஒரு 2 years கழிச்சு வரலாமே தவிர இப்போதைக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போதான் நார்த் இந்தியாவிலே இப்போதான் வந்து இதை ஒரு பெரிய ஒரு விஷயமா எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, காம்படிஷன் வைக்கிறதுக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு ட்ராபேக் தான். அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் காலிஸ்தெனிக்ஸ் ஒர்க் அவுட். அண்ட் ஸோ எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் லவ் எல்லாமே அதுதான், அதை தான் இருந்துச்சு. ஆக்சுவலி எப்போனா அந்த ஒர்க் போயிட்டு இருக்க வரைக்கும்
எப்போ எனக்கு ஒரு இன்ஜுரி ஆகி ஒரு ப்ராப்ளம் வந்துச்சோ ஆக்சுவலி அதுக்குமே ஒரு ரீசன் இருக்கு. எவனோ ஒருத்தன் நான் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன், மாசம் எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருந்தோம். அன்னைக்கு நாங்கள் காம்படிஷன் அட்டன் பண்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல என்ன ஆயிடுச்சுன்னா ஒருத்தன் வந்து ஏய் வெயிட் இன்னும் அதிகமாக போடுன்னு எவ்வளோனா இந்த சைடு 60 kg இந்த சைடு 60 kg போட்டு லிஃப்ட் பண்ண விட்டான். ஸோ அப்படி போடும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த சைடு மசில் வந்து சாரி இந்த சைடு போன் வந்து லைட்டாக இதாயிடுச்சு. அண்ட் ஸோ நான் அதை அப்போ கண்டுக்கவே இல்லை. அப்புறம் கொஞ்ச நாள் போக எனக்கு இந்த இடத்துல வலி வர ஆரம்பிச்சிச்சு. அப்போதான் இவரு டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க இந்த இடம் ரொம்ப தேஞ்சு போச்சுப்பா அப்படின்ட்டாங்க. ஸோ இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதுக்கப்புறமே நான் ஒர்க் அவுட்டே பண்ணாமல் இருந்தேன்னா, பட் இப்போ ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நான் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஆக்சுவலி போன வருஷம் வரைக்குமே எனக்கு ரொம்ப டிப்ரெஸ்ட் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஒரு விஷயத்தையும் ஓவர் திங்க் பண்ணுவேன், ரொம்ப போட்டு யோசிப்பேன், என்னடா இது எனக்கு மட்டும் தான் இப்படிலாம் நடக்குது, இந்த மாதிரி தாட்லாம் இருக்கும். பட் ஒர்க் அவுட் பண்ணும்போது என்னோட பாடியை நான் டெய்லி வந்து ஒரு மெயின்டைன் பண்றேன், சூப்பரா மெயின்டைன் பண்றேன் அப்படிங்கும்போது அண்ட் ஸோ அதை நான் டெய்லி போட்டோ எடுத்து பார்க்கும்போது அதுல சின்ன சின்ன சேஞ்சஸ் வரும்போது எனக்கு அதை பார்க்கும்போது வாவ் நீ கூட ஒரு நல்ல சூப்பரா தான் இருக்க போலயே அப்படின்னு சொல்லி எனக்குள்ளேயே ஒரு கான்ஃபிடென்ட் கிரியேட் ஆகுது. ஓகே, அது மட்டும் இல்லாம ஒரு தைரியம் இருக்கு. ஓகேடா எது நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மென்டல் இஷ்யூஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் இல்லாம ஒரு கிளியரா யோசிக்கிறதுக்கு, ஒரு கிளியரா எல்லா விஷயமும் பண்றதுக்கான தெளிவு இந்த ஒர்க் அவுட் தான் எனக்கு கொடுத்துச்சு. ஆக்சுவலி நீங்க கால்சியம் ஒர்க் அவுட் தான் கொடுத்துச்சா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது. நீங்க எந்த ஒர்க் அவுட் வேணாலும் பண்ணலாம், உங்களுக்கு எதெல்லாம் மன நிம்மதி கொடுக்குதோ அது எல்லாமே பண்ணலாம். அண்ட் ஸோ ஒருத்தவங்க கிட்ட நீங்க வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் இழந்து இந்த மாதிரி இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே மெயின் ரீசனா என்ன இருக்குன்னா நம்ம பாடியை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணாமல் இருக்கிறதும் நம்ம மென்டல் ஹெல்த்தை நம்ம கரெக்டாக பார்த்துக்காம இருக்கிறதா தான் இருக்கும். ஸோ நம்ம ஒன்ஸ் பாடியை ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா மென்டல் ஹெல்த் கண்டிப்பாக ப்ராப்பராக சூப்பர் ஆகிடும். அதே மாதிரி மென்டல் ஹெல்த்தை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா பாடி வெயிட்டை நீங்கள் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுவீங்க, பாடியை வந்து சூப்பராக மெயின்டைன் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அண்ட் ஸோ இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு, என்னோட ஒரு சஜஷன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு டயட்டு தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லா ஒர்க் அவுட்டுக்குமே டயட்டுங்கிறது இருக்கணும். நான் காலையில் வந்து ஒரு ஒர்க் அவுட் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா போயிட்டு ஒரு முட்டை சாப்பிடுவேன். அண்ட் ஸோ ஈவினிங் வந்து ஒரு பயிர் மாதிரி வகை சாப்பிடுவேன். ஓகே, இது நான் ஜிம்லேருந்து பண்ணிட்டு இருந்தேன். ஜிம்மில் வந்து இப்போ ஜிம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 5 முட்டை 6 முட்டை போவோம். இப்போ வந்து அப்படிலாம் வேணாம் அப்படிங்கிறதுனால ஒரு முட்டை 2 முட்டை எடுத்துக்கிறது காலையில். அண்ட் ஸோ ஈவினிங்கில் வந்து ஒரு கொண்டக்கடலை, பச்சை பயிறு அண்ட் ஸோ இது வெள்ளை சுண்டல், ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிறது. ஓகேவா, ஸோ பயிர் வகைகளாக எடுத்துக்கிறது. அண்ட் ஸோ நீங்கள் சீரியஸாக எனக்கு வந்து காலிஸ்தெனிக்ஸ் ஒர்க் அவுட்டில் நான் சீரியஸாக இருக்கேன், எனக்கு லாங் டேர்ம் ஒர்க் அவுட் வேணும், நான் அந்த சும்மா ஒரு 2 வருஷம் போகிறேன் எல்லார் மாதிரியும் ஒரு ஷோ ஆஃப் பண்ணுங்கிறதுக்காக நான் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக இல்லாமல் நான் லாங் டேர்மில் என் உடம்பு ஹெல்த்தியாக இருக்கணும், என் மனசு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த ஒர்க் அவுட்டை கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். வந்து ரொம்ப பிஸியாக இருக்கீங்க, ரொம்ப பிஸி லைஃப் ஸ்டைலில் வாழ்றீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆகுமா, ஒரு 10 புஷ்அப்ஸ் போட முடியாது உங்களால், ஈஸியாக முடியும் இல்லையா, 10 ஸ்குவாட்ஸ் உங்களால் பண்ண முடியும் இல்லையா, அதுக்கெல்லாம் ரொம்ப டைம்லாம் எடுக்காது. ஓகே, ஸோ மேக்ஸிமம் ஆஃப் த டைம் ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 20 நிமிஷம் எடுக்குமா, அவ்வளோதான். ஸோ அதனால் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் பாடியை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள், உங்கள் மென்டல் ஹெல்த் ப்ராப்பராகும். உங்கள் மென்டல் ஹெல்த் ப்ராப்பர் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக லைஃப்பில் எல்லாமே சூப்பராகவே நடக்க ஆரம்பிக்கும். ஓகே, லைக் ஸோ விஷயம் பண்ணுறீங்கன்னா அது சீரியஸாக எடுத்துக்கோங்க. லைக் அது வந்து ஜிம் ஒர்க் அவுட்டாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து காலிஸ்தெனிக்ஸ் ஒர்க் இருந்தாலும் சரி. ஒருவேளை உங்களால் ஜிம் போக முடியலன்னா 2 தம்பிள் வாங்கிக்கோங்க. ஜிம்மில் என்னென்ன ஒர்க் அவுட் இருக்குங்கிறது நமக்கு வந்து நீங்கள் வந்து ஒன்று போய் கேளுங்க. அப்படி இல்லைனா நீங்கள் யூடியூப் பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் பாடிக்கு ஏற்ற டைப்பான ஒர்க் அவுட்ஸை நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஸோ உங்களுக்கு காலிஸ்தெனிக்ஸ் ஒர்க் அவுட் பற்றி இன்னும் நிறையா வீடியோஸ் வேணும், எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஷெடியூல் வேணும், இந்த மாதிரிலாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு I will do the video for you. Okay, so be strong and stay positive. This is KJ. Next episode பார்க்குறேன். Thank you.